நீங்க ரெகுலரா வருவீங்களா? ரெகுலராலாம் இல்ல. நைட் நேரத்துல இந்த பக்கம் வந்தேன்னா மிஸ் பண்ணாம இந்த மோரை குடிப்பேன். என்னமோ இது ஒவ்வொரு தடவை குடிக்கும் போதும் அவளுக்கு எதமா மனசுக்கு அவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கும். ம். நான் கூட இப்படி நல்ல மோரெல்லாம் செய்வேன். ம். சூப்பர். அப்ப அந்த பக்கமா ஒரு மோர் கடை போட்டுரு. நீதான் சமையல்மா வச்ச. இந்தாங்கய்யா. நான் குடிச்ச மோருக்கு நானே காசு கொடுத்துக்கிறேன். அட சுமார். இந்தாங்கய்யா. புருஷனுக்கு பொண்டாட்டி தனித்தனியாவா காசு கொடுப்பாங்க? இருக்கட்டையா, இந்தாங்க வச்சுக்கங்க. பரவாயில்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? சரியா தம்பி. ஏய், ஏறு. ம். இப்ப ஏன் கூட தானே வந்தா? எப்ப எந்திரிச்சா? இப்போ இவ்வளவு மாமா அரைச்சிருக்கா? நேத்து நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு எப்படி 2 மணி ஆயிருக்கும். 4 மணி நேரம் கூட தூங்காம எந்திரிச்சிட்ட போல இருக்கே. ஆ? பரவாயில்லையே, 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டீங்க. எப்படியும் 11 மணி ஆகும்னு நினைச்சேன். சரி, பிரஷ் பண்ணிட்டு வாங்க. காஃபி வச்சிருக்கேன், எடுத்து குடிங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறியா? அப்படிலாம் இல்லையே. நேத்து அங்க போயிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லனா 11 11:30க்கெல்லாம் தூங்கிடுவேன். முந்த நேத்தும் அந்த நேரத்துக்கு தான் தூங்குனேன். நீங்க தான் பாத்தீங்கல்ல. புதுசா கேக்குறீங்க? டேய் பாரதி, உஷாரா இருந்துக்க. இவ சோக கதை சொல்லியே உன்னை காலி பண்ணிடுவா. இவ உனக்கு துரோகம் பண்ணவடா. இவ படுற கஷ்டத்தை பார்த்து பழச மறந்துடாத. இவளால நீ பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. ஏய், சும்மா இரு. எதுக்கு சொல்லிட்டேன்? என்னாச்சு? உன் புருஷனா தரேன்னு சொல்லி நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட போதும். ஹலோ, எங்க போறீங்க? ஏய், போடி. சரி சரி, ஒரு நிமிஷம். கோவத்துல பாத்ரூம்குள்ள போயிடாதீங்க. உள்ள கிளீன் பண்றதுக்கு ஃபெனாயில் ஊத்தி வச்சிருக்கேன். வழிக்கு விழுந்துட போறீங்க. ஏய், பாரு. ஐயோ, கோர்ட்ல சொன்ன மாதிரி பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல. பாரதி எப்பவும் போல அவன் வீட்டுல தானே இருக்கான். அம்மா, அது வந்து ஆமாமா. என்ன ஆமாமா? தெளிவா சொல்லு. இல்லம்மா, அதெல்லாம் பாரதி சாரு எப்பவும் போல அவர் வீட்டுல தான் இருக்காரு. கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னு அவரு சேர்ந்து வாழலாம் ஒத்துக்கலாமா? போய் சொல்ற? சுமார். அதானே பார்த்தேன். என்ன இருந்தாலும் அவங்க என்னோட பாரதி ஆச்சே. ஆமா, எனக்கு எதுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னானா? பாரதி போய் திரும்ப பாத்தியா? அது வந்துமா, இல்லம்மா, இன்னும் போய் பாக்கலமா. போய் திரும்ப பார்த்து பேசுறதுக்கு என்ன? நான் தான் போய் பார்க்க சொன்னல. அவனை போய் பார்த்தா வக்கீல பார்க்க ஏற்பாடு பண்ணுவான். கேஸ் நடத்த பணம் தருவான்.